ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ரன் பண்றா, நீத்துவும் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கா. பேசாம 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ செஃப் ஆயிடு. புரியல. இல்லடா, எப்பவுமே 2 தண்டவாளம் இருந்தா தான் ரயில் மூவ் ஆகும். அதே மாதிரி உனக்கு தானா அமைது. 2 பேரையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே சொல்லிடு. ஸ்ருதி கிட்ட சும்மா ஒரு பொய்ய ஒரு சாரி கேட்க சொல்லு. சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றா. ஸ்ருதி இப்ப வீட்டுக்கு வந்துருவாள? எப்படி புடிச்சடா நீ? முன்னெல்லாம் பார்லரமா ஏமாத்துறது வேற எப்படி யோசிப்பான்? அவனை ஒழுங்கா ஓடிக்க சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேச வந்த மாதிரி போடா. ரெண்டே சரி பண்ணிடலாம். நான் சரி யோசிக்கிறேன். வா, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசி பாடுறான்னு சொன்னேன். இவன் இருக்கானே தப்பு தப்பா ஐடியா கொடுக்குறான்பா. ஏய், நான் சரியான ஐடியா தான் கொடுத்தேன். அப்படியாடா? நீ சொன்ன ஐடியா இங்க நான் சொன்னா அப்பா அவனை இப்படியே வரட்டி விட்டுருவாரு. சொல்லவா? சொல்லு. ரவி அந்த பொண்ணுகிட்ட போன்ல பேசினாம்பா. இனிமே அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டான்பா. இதை அவன் முன்னாடியே பண்ணிருக்கணும். அதான் இப்ப பண்ணிட்டான்ல. ஏய், சுருதிகிட்ட சொல்லி வர சொல்லு. மாமா, அதுலதான் இப்ப சிக்கலே இருக்கு. ஸ்ருதி கிட்ட நீத்து சாரி கேட்டு இனிமே ரவியை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாதான் வருவேன்னு ஸ்ருதி சொல்லிட்டாங்க. அந்த ஓனர் பொண்ணு அதெல்லாம் செய்ய முடியாது. எப்பவுமே நான் ரவியை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு பழைய சினிமால வர ஹீரோயின் மாதிரி பேசிட்டு இருக்குப்பா. என்னடா இது? அடுத்தவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு நினைக்கலாம்ல, அது அவ யோசிக்கலாம்ல. அதெல்லாம் பணக்கார பைத்தியம் பாத்தியமு. அது ரொம்ப பிடிவாதமா இருக்குப்பா அரமண்டல். இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாமே அப்படிதான் இருக்குதுங்க. ஒண்ணும் இல்லாதவளே இப்படி திமிரா இருக்கும்போது பணக்கார வீட்டுல இருந்து வந்தவளுக்கு இருக்காதா? யாரில போகுது குடி. ஏடா முடிவுல அந்த பொண்ணு என்னதான்டா சொல்லுது? அது மன்னிப்பு கேட்க முடியாதான். ரவியை லவ் பண்ணுவேன்னு சொல்லுதுப்பா. இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? டேய், நேத்து சொன்ன மாதிரி ஏதாவது சொல்லி வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அடிச்சு வாய வச்சிட மாட்டேங்குது. என்னங்க இவன் ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்?